வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேபிகார்ன் லவர்ஸ்க்கு ஒரு எம்மியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் பேபிகார்ன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பேபிகார்ன் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால குட்டி குட்டியாக வெட்டிக்கிறோம். இதே மாதிரி நான் எல்லா பேபிகார்ன்ஸையும் வெட்டிக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிருக்கேன். இதை அடுப்பில் இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேபிகார்ன்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிருங்க. பேபிகார்ன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. இருக்கட்டும். ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, அது கூட 1/4 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகை நான் அரைச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 6 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ இதுல தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஒரு திக் பேஸ்டா தான் இதை ரெடி பண்ண போறோம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. பாத்தீங்கன்னா இது இந்த அளவு திக்கா இருக்கு. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்க பேபிகார்ன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோட் பண்ணிருங்க. கோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்க. நீங்க திக் பேஸ்டா பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது நல்லா ஒட்டி இருக்கும். அதுக்கு வெளியே ஒரு கோட்டிங் மாதிரி தெரியும். இது கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்ப எடுத்து இது தனியா வச்சிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக சேர்க்கிறேன். இந்த பொரிச்ச கருவேப்பிலை ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அதையும் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிட்டு இதுல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது லைட்டா டிரான்ஸ்பரண்டா ஆனதுக்கு அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தோட சாறு லைட்டா புளிஞ்சு விட்டுக்கிறேன். வினிகர் இருந்தா நீங்க அதை சேர்க்கலாம். இதுக்கு பதிலா 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க கருவேப்பிலையும் பேபிகார்ன்ஸையும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்க எலுமிச்சம்பழத்தோட சாறையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்மளோட பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை செமையா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியா, டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யம்மியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.